இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு வேதியியல் வால்யூம் 2ல் யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற யூனிட்டை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஸோ கெமிஸ்ட்ரி டச்சஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் lives. The three basic requirements of our life, food, cloth, shelter, are all basically chemical compounds. In fact, life itself is a complicated system of interrelated chemical process. In this unit, we will learn the chemistry involved in the field of medicines, food materials, cleansing agents and polymers. ஸோ இந்த யூனிட்டில் நம்ம எனக்கு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளில் நாம் யூஸ் பண்ணுற வாழ்க்கையில் நம்ம வேதிப்பொருட்களை யூஸ் பண்ணுறதுனோட லெவல் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம 3 திங்ஸை நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னா அது சாப்பாடு, நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்து, நம்ம இருக்கிற இடம். ஸோ இந்த 3லேயுமே கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக நமக்கு இடம் பெற்றிருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா சாப்பிட்ற மெடிசன்ஸ், அதுக்கடுத்தது நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கடுத்தது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற க்ளீனிங் ஏஜென்ட், சோப்பு, அதுக்கடுத்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற பெனாயில்ஸ், இந்த மாதிரி க்ளீனிங் ஏஜென்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பாலிமர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, அதுக்கடுத்து அந்த பேஸ்ட் இருக்கிற கண்டெய்னர்ஸு, பிளாஸ்டிக் மக்கு, பிளாஸ்டிக் பக்கெட்டு. ஸோ இப்படி பாலிமர்ஸ்னோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரக். த வேர்டு ட்ரக் இஸ் த டெரிவ்ட் ஃப்ரம் த வேர்டு ஃப்ரெஞ்ச் வேர்டு ட்ரக், மீன்ஸ் ட்ரை ஹெர்ப். A drug is a substance that is used to modify or explore physiological systems or pathological state for the benefit of the recipient. It is used for the purpose of diagnosis, prevention, cure, relief of disease. The drug which interacts with macromolecular targets such as proteins to produce a therapeutic and useful biological responses is called medicines. The specific treatment of the disease using medicines is known as chemotherapy. ஸோ இந்த ட்ரக் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா ட்ரக் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ட்ரை ஹெர்ப், அதாவது உலர்ந்த ஹெர்ப்னு என்ன சொல்லுவோம், செடி, உலர்ந்த ஹெர்ப் மெடிசன் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த ட்ரக் அப்படிங்கிறது ஸோ யூ மாடிஃபை ஆர் எக்ஸ்ப்ளோர் த ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் ஆர் பேத்தாலஜிக்கல் ஸ்டேட், நம்மளோட உடம்புக்கு ஸோ பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ரெசிபியன்ட். ஸோ இதை நம்ம என்ன பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வியாதி கண்டுபிடிக்கிறதுக்காகவோ அல்லது அதை தடுக்கிறதுக்காகவோ அல்லது க்யூர் பண்ணுறதுக்காகவோ நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ட்ரக் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா மேக்ரோமாலிகுல். ஸோ டார்கெட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ப்ரோட்டீன் கூட ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் இது மெடிசனாக ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டில் ஸோ இதை நம்ம இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறது மெடிசன்ஸ்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா கீமோதெரப்பி அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணுறோம். கீமோதெரப்பி நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை கீமோதெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். An ideal drug is the one which is non-toxic, biocompatible and biodegradable, and it should not have any side effect. Generally, most of the drug molecules that are used nowadays have above properties at lower concentration. However, at a higher concentration, they have side effects and become toxic. So, the medicinal value of the drugs is measured in terms of the therapeutic index, which is defined as the ratio between the maximum tolerated dose of your drug, above which is become a toxic, and the minimum curative dose below which is drug is ineffective. Higher value of the therapeutic index, safer is the drug. ஸோ நம்ம ட்ரக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஐடியல் ட்ரக்காக இருக்கணும். ஸோ ஐடியல் ட்ரக் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா அது டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது, பயோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஸோ பயோ டீக்ரேடபிளாக இருக்கணும்,
ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்டிவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு குட் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதனோட டாக்ஸிக் வந்து ரொம்ப லோவராக இருக்கணும். ஸோ அப்போ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு லோயர் கான்சன்ட்ரேஷனில் கம்மியான ட்ரக்கும் யூஸ் பண்ணாலும் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஹை கான்சன்ட்ரேஷனில் வந்து சைட் எஃபெக்ட் வந்து நேச்சுரலாக அதிகமாக இருக்கும். அப்போ லோ டோசேஜ் கம்மியாக கொடுத்தாவே அது வந்து மெடிசனாக ஆக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து குட் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் த வேல்யூ ஆஃப் தெரப்பட்டிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லுவோம். இந்த மெடிசன் வேல்யூ இஸ் மெஷர்ட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் தெரப்பட்டிக் இன்டெக்ஸ். ஒரு மெடிசன் வந்து ட்ரக்ஸ் ஆக்ட் பண்ணுது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரப்பட்டிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வச்சு சொல்லுவோம். அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரேஷியோ பிட்வீன் த மேக்ஸிமம் வந்து மினிமம் டோஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை இப்போ வந்து அது வந்து எப்படி ட்ரக்காக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தெரப்பட்டிக் இன்டெக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை ட்ரக் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஹையர் த வேல்யூ ஆஃப் தெரப்பட்டிக் இன்டெக்ஸ் சேஃபர் த ட்ரக். அப்போது தெரப்பட்டிக் இன்டெக்ஸில் வந்து இந்த ஹையர் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக் வந்து என்ன சொல்லுவோம்னா சேஃபர் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஒரு ட்ரக்ஸை நம்ம எப்படியெல்லாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ட்ரக்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபார்மலாஜிக்கல் எஃபெக்ட், டார்கெட் சிஸ்டம், அது வந்து எதை மேல் வந்து ஆக்ட் பண்ணி மெடிசனை ஆக்ட் பண்ணுது, அப்புறம் அதனோட சைட் ஆஃப் ஆக்ஷன், அதனோட ஆக்ஷன் எப்படி இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனோட கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எப்படி சொல்கிறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் ட்ரக் இஸ் a common chemical skeleton are classified into single group. For example, ampicillin, amoxicillin, methionine all have a similar structure are classified into the single group called penicillin. ஸோ அதனோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு அதனோட ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ சிமிலர்லி வி ஹேவ் அதர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் சச் எஸ் ஆபிடேட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், catecholamines, etc. The compounds have similar chemical structures are expected to have similar chemical properties. However, their biological actions are not always similar. But for example, all drugs belongs to the penicillin group have the same biological actions, while groups such as barbiturates, steroid, etc. have different biological actions. ஸோ பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வரும். ஸோ இதனோட என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் பயாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி, ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ பென்சிலோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பென்சிலினோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பென்சிலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பென்சிலின் ஜி அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பென்சிலின் வி, ஆம்பிசிலின், ஸோ அதுக்கடுத்து அமாக்சிலின், ஸோ அதுக்கடுத்தது மெத்திசிலின். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர் குரூப் இதை என்ன சொல்லுவோம்னா ட்ரக் நேம். ஸோ இப்போ இதில் இந்த ஆர் குரூப் தான் நம்ம இதை சொல்கிறோம். இது வந்து பென்சிலின் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த பென்சிலினில் இந்த ஆர் அப்படிங்கிற குரூப்புக்கு பதிலாக எத்தனை குரூப் வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா இதை பென்சிலின். அப்போ இதை பென்சிலினில் இதை டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறோம். பென்சிலின் ஜி, பென்சிலின் வி, ஆம்பிசிலின், அமாக்சிலின் அப்படின்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறோம். பட் ஆனால் இந்த சப்ஸ்டியூஷன் குரூப் இந்த ஆர் அப்படிங்கிற இடத்துல ஆருக்கு பதிலாக இந்த குரூப் சப்ஸ்டியூஷன் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் குரூப் இந்த குரூப் இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய காம்பவுண்ட். ஸோ அப்போது இதை எல்லாமே எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோர் காம்பவுண்டை வச்சு சொல்கிறோம். அப்போ இதனோட என்ன சொல்கிறோம், இதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், வேதி பண்புகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் பயாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது நோயை குணப்படுத்துறது, ஒரு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆக்ஷன் பண்ணும். So next classification based on the biological effect, pharmacological effect. In this classification, the drugs are grouped based on their biological effect that they produce on their recipient. For example, the medicines that have the ability to kill the pathogenic bacteria are grouped as antibiotics. The kind of grouping will provide the full range of drugs that can be used for the therapeutic particular conditions. Disease, the physician has to be careful, choose suitable medicines for the available drugs based on the clinical conditions of the recipient. So இது வந்து என்ன சொல்லணும், pharmacological
pharmacological effect. ஸோ pharmacological effect அப்படிங்கிறது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அது அந்த பேத்தஜன்ஸை கொல்றது. ஸோ இப்போ பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவை கொல்ற குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த pharmacological effect. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் அமாக்சிலின், ஆம்பிசிலின், சிஃபிக்ஸாக்சைன் அண்ட் சிபிடோஆக்சைன், எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின். ஸோ இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேத்தஜன்ஸை கொல்றது. ஸோ அதே மாதிரி ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் ப்ரொபரனால், ஆண்டனானால், மெட்டோப்ரோபால், சக்சினேட், அமிலோடிபின் எக்ஸெட்ரா. இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா pharmacological effect பொறுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த டார்கெட் சிஸ்டம். ஸோ ட்ரக் ஆக்ஷனை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் அந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த டார்கெட் சிஸ்டம் drug action. In this classification, the drugs are grouped based on the biological system or process that the target is in the recipient. This classification is more specific than the pharmacological classification. For example, the antibiotics streptomycin and erythromycin inhibit the protein synthesis target process in bacteria and are classified in the same group. However, their mode of action is different. Streptomycin inhibits the initiation of protein synthesis. However, erythromycin prevents the incorporation of new amino acids to the protein. So, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டார்கெட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்டெப்டோமைசின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸில் எரித்ரோமைசின் அப்படிங்கிற ரெண்டு இன்ஹிபிட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படின்னா டார்கெட் ப்ராசஸில் சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் எரித்ரோமைசின் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா எரித்ரோமைசின் அப்படிங்கிறது எரித்ரோமைசின் இன்ஹிபிட் த புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுது இந்த பாக்டீரியா அண்ட் கிளாசிஃபைட் வித் சேம் குரூப்பில் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது இன்ஹிபிட் த இனிஷியேஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணுது. பட் எரித்ரோமைசின் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா ப்ரிவென்ட் தி இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ அமினோ ஆசிட்ஸ் வந்து இன்கார்பரேட் ஆகிறத வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்கெட் ஆக்ஷன், டார்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அது எந்த இடத்துல போய் பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போய் எப்படி ஆக்ஷன் ஆகுது, மாலிகுலர் டார்கெட் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரக் மாலிகுலர் இன்ட்ராக்ட்ஸ் வித் த பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ் சச் as enzymes and receptors. Example, while are referred as a drug targets, we can classify the drug based on the drug target with which it binds. The classification is highly specific compared to others. These compounds often have a common mechanism of action as a target is the same. So target based அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு என்சைம் இருக்குது அப்படின்னா அந்த என்சைம் வந்து பர்டிகுலராக ஒரு என்சைம் அதை மட்டும்தான் ஹைட்ரலைசிஸ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு தலைவலிக்காக ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ட்ரக் எங்கே ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலராக நமக்கு தலையில் தான் தலை வலிக்குதுன்னா அங்கே தான் வந்து என்ன பண்ணணும் பெயின் ரிடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ சைட் ஆக்ஷன் நம்ம அது எங்கே போகும் அப்படின்னா தலைக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி சைட் ஆஃப் ஆக்ஷன் எங்கே போய் மாலிகுலர் டார்கெட்டு எந்த இடத்துல போய் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சைட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் மாலிகுலர் டார்கெட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் போடக்கூடிய வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மறக்காமல் படிக்க முடியும். மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.